பேசுங்க. சார் தேங்க்யூ வெரி மச் சார். என்னன்னு சொன்னா நஃப்லி சார் பற்றி நான் சொல்லியே ஆகணும். அவர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார். என்ன என்ன பர்சனல் விஷயம்னு சொன்னாலும் நம்ம நஃப்லி சார்ட்டு சொல்லலாம். எங்களுக்கு கூட ஸ்கூலில் வந்து டீச்சரே இல்லை, மீடியா பாடம் எடுக்க வேணாம்னு சொன்னவங்க இருந்து நாங்கள் நாங்கள் என்னென்னு சொன்னால் நஃப்லி சாரை காண்டாக்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டில் கிடைக்கல. நான் கிளாஸ் ஒன்றுக்கும் போகையும் இல்லை. வெளியே பிசிக்கலாக அவர் கிளாஸ் போனால் அந்த சார் ஒழுங்காக படிப்பிக்கவே மாட்டேரு. அவர்கிட்ட போனாலும் நித்திர தான் தூங்கும். அதனால நான் போகிறதையே விட்டுட்டேன். அதுக்கு பிறகு எங்களோட அக்காட ஒரு ஃப்ரெண்ட் மூலம் தான் சார் நம்பர் எனக்கு கிடைச்சிது. அப்போ சாருக்கு மெசேஜ் போட்டு சாரோட கதைச்சு அதுக்கப்புறம் கிளாஸில் ஜாயின் பண்ணினேன்னா சார் படிப்பிக்கிறது உண்மையாவே நல்லா விளங்கும். ஒரு என்ன டவுட் வந்தாலும் சார்கிட்ட கேட்கலாம். சார் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கு. பர்சனல் பிரச்சனை இருந்தாலும் அப்படி அவர் மோட்டிவேஷன் தருவீர். இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ வெரி மச். ஓகே ஓகே, விஷ் யூ பெஸ்ட். நீங்களும் நல்லபடியாக எக்ஸாமை செய்யணும். வேறு யாரும் பேச போறீங்களா? அந்த ப்ரேயர் டைம் தானே, பேச வேண்டியார்கள் பேசிக்கொள்ளையிலும். குட் ஈவினிங் சார். ப்ரேயர்கன் பேசுங்க. என்னண்டா எனக்கு வந்து என்ன பாடம் எடுக்குன்னு தெரியாமல் இருந்தேன் நான். அப்போ வந்து உங்களோட போஸ்டரை பார்த்தேன். அப்போ மீடியா எடுக்கலாம் தானே என்று எடுத்தேன். அப்போது எல்லாம் சொன்னாங்க கஷ்டம் செய்ய மாட்டா, ஃபஸ்ட்டு 6 பாடத்தை மட்டும்தான் இந்த 6 மாதத்தில் படிக்கலாம், நீ ஒன்றும் செய்யலா, நீ 6 பாடத்தையும் படிச்சுட்டு ஒரு சி எடுக்க பாருண்டு. ஆனால் உங்கள்கிட்ட கிளாஸ் வந்ததுக்கு பிறகு ஒரு ஒரு முழு நம்பிக்கை ஒன்று வந்துது சார். எனக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்து நீங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். மிஸ் யூ லாட். சரி, உண்மைக்கு